சாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல வில்லனா ஞாபகம் வர்றது சகுனி தான். ஆனா இன்னைக்கு நாம அவரோட கதையை வழக்கமான பார்வையிலிருந்து விலகி முற்றிலும் புதுசான ஒரு கோணத்துல அலச போறோம். சகுனி அப்படின்னொடனே நம்ம மனசுல என்ன தோணும்? ஒரு கெட்ட மாமா, தந்திரக்காரன், மோசடியான சூதாடி, ரைட்? ஆனா உண்மை அது கிடையாதுங்க. அவர் மனதளவுல கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு இளவரசன், தன் குடும்பத்துல தப்பி பிழைத்த ஒரே ஆள், நீதிக்காக போராடின ஒரு சோகமான நாயகன். இந்த உண்மை அவர் ஏன் கௌரவர்களை வேரோட அழிக்க நினைச்சாருங்கிற பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. சரி, இவ்வளவு பெரிய கோபத்துக்கு என்ன காரணம்? காந்தார தேசத்தோட இளவரசர் சகுனி, அதாவது இன்றைய ஆப்கானிஸ்தான், தன் ஆசை தங்கை காந்தாரிய கண்பார்வை இல்லாத திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவருக்கு சற்றும் இஷ்டமே இல்ல. ஆனா வலிமை மிக்க பீஷ்மர் கொடுத்த கடுமையான அழுத்தத்தினால இந்த கல்யாணம் கட்டாயமா நடக்குது. இதுதான் சகுனியோட மனசுல விழுந்த முதல் பெரிய வடு. இங்கேதான் ஒரு சின்ன நாட்டுப்பற கதை, அதாவது தோஷம் அப்படிங்கிற விஷயம் உள்ள வருது. காந்தாரியோட ஜாதகத்துல இருந்து ஒரு தோஷத்தை கழிக்கிறதுக்காக முதல்ல ரகசியமா அவளுக்கு ஒரு ஆட்டுக்கூட கல்யாணம் செஞ்சு வைக்கப்பட்டதா ஒரு வழக்கம் சொல்லப்படுது. இந்த ஒரு சின்ன விஷயம்தான் பின்னாடி எவ்வளோ பெரிய பேரழிவை கொண்டு வரப்போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த ரகசியம் திருதராஷ்டிரனுக்கு தெரிய வரும்போது என்னாகுதுன்னு பாருங்க. தன் மனைவி தொழில்நுட்ப ரீதியா ஒரு விதவை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் கோபத்தோட உச்சிக்கு போறாம. அந்த மாபெரும் அநீதி இங்கதான் அரங்கேறுது. சகுனியோட அப்பா மன்னர் சுபலனையும் அவரோட 100 மகன்களையும் இருட்டறையில கொடூரமா சிறைப்பிடிக்கிறான். அந்த சிறையோட கொடூரத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 100 வளர்ந்த ஆண்கள் இருக்கிற அந்த இருட்டறையில ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பிடி சாதம் தான் உணவா கொடுக்கப்பட்டுச்சு. இதை விட ஒரு கொடூரமான சித்திரவதையை யாராவது கற்பனை செய்ய முடியுமா? இது வெறும் தண்டனை இல்ல, ஒரு குடும்பத்தையே கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க விட்டு கொள்ற திட்டம். இந்த கொடூரமான நிலைமையில மன்னர் சுபலனுக்கு ஒரு உண்மை புரியுது. இந்த ஒரு பிடி உணவை எல்லாரும் பிரிச்சு சாப்பிட்டா கண்டிப்பா எல்லாரும் பசியாலேயே செத்துருவோம் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு வியூகத்தை அவர் வகுக்கிறார். தங்களோட பழிவாங்கும் எண்ணம் நிறைவேறணும்னா தன்னோட மகன்கள்ல மிகவும் புத்திசாலியான ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கணும், அவனுக்கு மட்டும் அந்த மொத்த உணவையும் கொடுக்கணும்னு முடிவு பண்றார். 99 இந்த நம்பருக்கு பின்னால இருக்கிற கொடூரத்தை கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. 99 அண்ணன் தம்பிகள் தங்களுக்கு கிடைச்ச அந்த உருப்பிடி உணவையும் தன்னோட புத்திசாலி தம்பி சகுனிக்காக எந்த மறுப்பும் இல்லாம விட்டு கொடுக்கறாங்க. அவன் உயிர் வாழணும்னு சகுனியோட கண் முன்னாடியே ஒவ்வொருத்தரா பசியால துடிதெடுத்து இறந்து போறாங்க. இது சகுனியோட மனசுல எவ்வளோ பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும். அவர் ஒரு வில்லன் இல்ல, தன்னோட குடும்பம் மொத்தமா அழிஞ்சதை நேர்ல பார்த்த ஒரு துயரமான நாயகன். சகுனினாலே நமக்கு அவரோட அந்த நொண்டி நடை தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா அது ஏதோ விபத்துல நடந்ததில்ல. அவரோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சகுனியோட காலில் திட்டமிட்டே ஒரு காயத்தை ஏற்படுத்துறார். அந்த வலி ஒவ்வொரு முறையும் சகுனிக்கு தன் குடும்பத்தோட அழிவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கௌரவர்களை அழிக்கணுங்கிற அவரோட சபதத்தை ஒருபோதும் மறக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான வடு அது. என் உடல் எரிஞ்ச பிறகு என் முதுகெலும்புகளை எடுத்து தாயக்கட்டைகளா செஞ்சிக்கோ, அவை நீ சொல்றதை கேட்கும். ஒரு அப்பாவோட இந்த உறைந்து போகச் செய்யும் கடைசி வார்த்தைகள் தான் மகாபாரதத்தோட மிக ஆபத்தான ஒரு ஆயுதமா மாறுச்சு. இதுக்குள்ள ஒரு அப்பாவோட அளப்பரிய வலியும் பழிவாங்கும் தாகமும் ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்போ சொல்லுங்க, சகுனி வெறும் அதிர்ஷ்டத்துல ஜெயிச்ச ஒரு சாதாரண சூதாட்டக்காரரா? கண்டிப்பா கிடையாது. அந்த தாய்க்கட்டைகள்ல அவரோட அப்பாவோட ஆன்மா இருந்துச்சு. சகுனி மனசுல என்ன நம்பர நினைக்கிறாரோ அதுதான் அங்க விழும். ஒவ்வொரு முறையும் அந்த தாய்க்கட்டையை உருட்டும் போதும் அவர் தன்னோட குடும்பத்தோட பழிவாங்கும் தவிப்பையே ஆயுதமா பயன்படுத்தினார். சகுனிக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். போர்க்களத்துல நேருக்கு நேர் நின்னு அவரால் ஜெயிக்க முடியாது. அதனால அவர் நிழல்ல இருந்துகிட்டே வேலை செஞ்சார். துரியோதனோட மனசுல பாண்டவர்கள் மேல வெறுப்ப விதைக்கிறத மட்டுமே தன்னோட முழுநேர வேலையா செஞ்சார். ஒரு மாபெரும் அரச குடும்பத்தை உள்ளிருந்தே சத்தமில்லாம அறுத்து வீழ்த்தும் சூழ்ச்சி அவர் ரொம்ப அமைதியா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரோட பொறுமையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. காந்தாரத்துல இருட்டறையில இளமை காலத்துல ஆரம்பிச்ச அவரோட சபதம், பெரியவனான பிறகு நடந்த அந்த சூதாட்டம், அதோட உச்சக்கட்டமா திரௌபதியோட துகிலுரிதல், கடைசியா குருக்ஷேத்திர போரின் 18வது நாள் வரைக்கும் பல தசாப்தங்களா தன்னோட பழிவாங்கும் திட்டத்தை எவ்வளவு கச்சிதமா வடிவமைச்சிருக்காரு பாருங்க சகுனி. திரௌபதிய துகிலுரியும் அந்த மிக முக்கியமான நிகழ்வை நம்ம மறுபரிசீலனை செஞ்சு பார்த்தா சகுனி முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு முற்றிலும் வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அது துரியோதனன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற வக்கரமான சந்தோஷம் கிடையாது. மாறாக கௌரவர்கள் தங்களோட சொந்த அழிவை தாங்களே உறுதி செஞ்சுட்டாங்க, தன்னோட மலையில அவங்க முழுமையா சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு சூத்திரதாரியோட திருப்தி அது. ஆனா எவ்வளவு பெரிய சூத்திரதாரியா இருந்தாலும் ஒரு நாள் வீழ்ந்துதானே ஆகணும். குருக்ஷேத்திர போரோட 18வது நாள்ல அது நடந்துச்சு. சகுனியையும் அவர் மகன்களையும் நானே கொல்வேன்னு சபதம் எடுத்த பாண்டவர்களில் இளையவரான சகாதேவன் தன் அறிவாற்றலால சகுனியோட மாயங்களை முறியடிச்சு அவரை வீழ்த்தினார்.
அறிவுக்கு அறிவாலேயே வந்த முடிவு அது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி இதுதான். பாண்டவர்களுக்கு எதிரா சகுனி செஞ்ச சதித்திட்டங்களை விட ஒரு பாசமான மாமா மாதிரி துரியோதனன் மேல அன்பு செலுத்துறதா நடிச்சாரு பாருங்க. அதுதான் சகுனியோட மிகப்பெரிய வெற்றி. துரியோதனன் சகுனிய தன் மிகப்பெரிய பலம்னு நினைச்சான். ஆனா சகுனியோட உண்மையான இலக்கே தன் குடும்பத்தை அளித்த அந்த ஒட்டுமொத்த கௌரவ வம்சத்தையே வேரோடு அழிக்கிறது தான். இவ்ளோ பெரிய வலியையும் தன் குடும்பம் கண்முன்னாடி துடிதுடித்து செத்ததையும் தாங்கிக்கிட்டு வந்த ஒருத்தரை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு சோகமான பாதிக்கப்பட்டவனுக்கும் ஒரு கொடூரமான வில்லனுக்கும் இடையில இருக்கிற கோடு எவ்ளோ மெல்லியது இல்லையா? சகுனியோட இந்த அழிவு பாதைய அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியால நியாயப்படுத்த முடியுமா? இந்த வரலாற்று பாத்திரத்தோட வலிய முழுசா உணர்ந்த பிறகு இப்ப சொல்லுங்க, சகுனியோட இந்த பழிவாங்கும் செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.